மக்களே மீன் வாங்க கடற்குள்ள போயிட்டு தூரத்தில் ஒரு போட்டில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம மீன் கேட்டோம். நம்ம கேட்ட மீன் இல்லை, ஆனால் மீன் வேணாம் எறா வாங்கலாம்னு எறா இருக்கான்னு கேட்டோம். எறா இல்லைன்ட்டாங்க. சரி இன்னைக்கு நம்மளுக்கு எறா கிடைக்காதுன்னு சரி அவங்க மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு போட்டு என்ட்ரி கொடுத்துச்சு பாருங்க. இந்த ரைடை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். மேலே பார்த்தா ஏரோப்ளைன்லாம் போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்தது. கடலுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. தூரத்தில் ஒரு போட் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட எறா இருக்கான்னு கேட்க போயிட்டோம். எறா இருக்கானா? அண்ணா வருமானங்கிறது தான், நான் வெளியிலேருந்து வரல, பார்த்து சொல்லுங்கள். அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான எறா, லைவ் எறா இருந்திருக்கு. அவங்க போட்டையும் நம்ம போன போட்டையும் ஒன்றா நினச்சி நிப்பாட்டினாங்க. அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் லைவ் எறாவும் கொஞ்சம் மீனும் இருந்தது. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டு தெரியாதா? தெரியாது. எறா வாங்கிட்டு சின்னதாக கடலுக்குள்ள ஒரு ரைடு போனோம். கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் நம்மளுக்கு தலை சுற்றி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி வேற எடுத்துகிட்டு போல குடிக்கிறதுக்கு. அதனால திரும்ப கரைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் போன அந்த போட்டிங் ட்ரிப்பில் சேஃபாக கூட்டிகிட்டு வந்த இவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்ஸ் மேன். எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கரைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா அவங்க ஐடி நம்பர் டேக் பண்ணுறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் பார்ட் 1 வீடியோவில் போட்டிங் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் போட்டிங் ஆசையை கண்டு நான் ரொம்ப வியக்கிறேன். கவலைப்படாதீங்க மக்களே, கொஞ்சம் டிசம்பர் வரைக்கும் பொறுத்தீங்கன்னா சென்னையில் அடிக்கிற மலைக்கு உங்க வீட்டு வாசலுக்கே போட் எடுத்துட்டு வந்துருவாங்க. நீங்க ஃப்ரீயா ரைட் போய்க்கலாம். அப்போ ஜோக்ஸ் அப்பார்ட் மக்களே, நாங்க கரைக்கு ரீச் ஆயிட்டோம். கரையோரமா சின்ன பசங்க போட்டுக்கு அடியில பழைய வேஷ்டி வச்சு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சின்ன வயசுல நானும் இந்த மாதிரி வேஷ்டி வச்சு பீச்சில் மீன் பிடிச்சிருக்கேன். அந்த சின்ன பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு 1 கிலோ எறா 550 ரூபானாங்க. நாங்கள் 500 ரூபாய்க்கு பேசி 2 கிலோவா வாங்கினோம். நல்லா பெரிய எறா, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. கூட கொஞ்சம் நண்டும் கொடுத்தாங்க. இந்த எறா வச்சு எறா பிரியாணி செஞ்சா நல்லா இருக்குமா, இல்லை எறா தொக்கு செஞ்சா நல்லா இருக்குமான்னு ஓட் போல சொல்லிட்டு போங்க.